Respected Collector Sir, respected SPD Sir, DW Sir, respected CEO Sir, respected DA zones from all the zones, and respected head teachers, parents and dear students. இதை ஹெல்ப் பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து முதல்ல ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் எங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டு இருக்கோமே கிளாஸ் ரூமில், எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் புக் இருக்குது, நிறைய வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. திஸ் வில் ஆட் பர்டன் டு அஸ். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு மாதிரியான ஸ்பீச் இருந்தது, டு பி ஆனஸ்ட். பட் இது வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பிளானிங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன செஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதுக்கான அந்த ஸ்கெடியூல் வந்து எங்கள் கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளானிங் ரொம்பவே ஒரு மாதிரி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இதில் வந்து எனக்கு என்னோட கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் ஒன் ஸ்டூடெண்ட் கால் கிஷோர். He joined the school in 3rd standard. அதுக்கு முன்னாடி அவர் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ எப்போவுமே ஸ்கூலுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் we used to conduct one test. அவங்க எப்படி இருக்காங்க அந்த கிளாஸ் என்டர் ஆகும்போது அட் த எண்ட் ஆஃப் த இயர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் தெரியல, பிளெண்ட் பண்ண முடியல, he is little dyslexic too. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி I also tried இந்த phonics எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் என்னன்னா for the 3rd grade children அந்த மாதிரி இருக்க ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸை we separate into a group. அவங்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்குறது அப்படி பண்ணோம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வேற ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் வேற ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அண்ட் the children also started discriminating them as அவங்களுக்கு படிக்க தெரியாது அந்த மாதிரி. ஸோ they lose their confidence. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எப்போ மிஸ் கூப்பிட்டாலும் எங்களை மட்டும் தனியாக படிக்க தான் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி. அண்ட் திஸ் பாய் கிஷோர் ஹீ கம்ப்ளைண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ், மிஸ் வந்து எப்போவும் என்னை மட்டும் கூப்பிட்டு வச்சு படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஹீ ஹேட் சம் மெடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் டூ. ஸோ அவங்க வீட்டில் அவனை வந்து அடிக்கிறது திட்டக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப பேம்பரிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவுமே அவனை கம்பல் பண்ணவே இல்லை. ஸோ அவனுக்கு திடீர்னு படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த ப்ரோக்ராமில் அந்த வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்ததுனால ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். என்ன சொல்வான்னா அவன் தான் கிளாஸில் முதல்ல வந்து மிஸ் பாஸ் பண்ணுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸில் கூட உட்கார மாட்டார். ஹி கோஸ் நியர் த ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போயிட்டு நான் படிக்கிறேன் மிஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவனை அப்படி பார்க்குறது. ஏன்னா மற்ற நேரத்தில் தனியாக கிளாஸ் ரூமில் கூப்பிடும்போது அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் அந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திருப்பி காமிக்கும் போது ஹீ சோ கான்ஃபிடென்ட். அவரே முன்னாடி வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி அந்த பாய் மாதிரியான நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்ப் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் வந்து அந்த ஒர்க் புக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, எங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது எல்லாமே. ஸோ நார்மலாக டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிறத நாங்கள் ஆன்சர் சொல்லி தருவோம், அதை காப்பிரைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒர்க் புக் வந்து அவங்களே ஓனாக எழுதும்போது அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அது எப்போ வரும், ஒர்க் புக் எப்போ கொடுப்பீங்க, நாங்கள் அதை எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்கும்போதே அவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ ஒர்க் புக்கில் எழுதும்போது ஏன்னா ரைட்டிங்கில் தான் எப்பவும் ஒரு சுணக்கம் இருக்கும், எழுதணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. பட் அந்த ஒர்க் புக் கொடுக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ஸாக எல்லா குழந்தைங்களும் எழுதினாங்க. ஸோ இது வந்து என்னோட தேர்டு இப்போ 4th வந்துட்டாங்க. இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் இருக்க மற்ற டீச்சர்ஸும் சேம் இதே தான் சொல்லியிருக்காங்க. 5th எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே அந்த ஒர்க் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுல எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க அந்த மாதிரி. பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ அந்த சவுண்ட்ஸ் வந்து சொல்லும்போது அந்த சவுண்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் எங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஐ மீன் அந்த டிஸ்லெக்ஸிக்கு மட்டும் பிளெண்ட் பண்ணும்போது லிட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ வி யூஸ் டு அந்த மாதிரி வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி சொல்லி படிக்க சொன்னோம். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இருந்தால் மட்டும் ஓகேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ.